நானும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அந்த வசனத்தை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. Amen. Praise the Lord. Hallelujah. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும், each and every day, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் அநேக வேதனையான, வருத்தமான, துன்பமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம். சிறு பிள்ளைகள் கற்பழித்து கொல்லப்படுகிறதும், அநேகர் தற்கொலை செய்து கொள்வதும், வாகன விபத்தில் சிக்கி இளம் பிள்ளைகள் மரிக்கிறதும், தீராத வியாதியினாலே மருத்துவர்களால் குணமாக்கப்பட முடியாத வியாதிகளாலே அநேகம் 1000 கோடி மக்கள் தவிக்கிறதையும், கண்ணீரோடு, அவமானத்தோடு, இழப்போடு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, கணவன் மனைவி பிரிந்து போகிறதும், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாத கணவனும் தவறான பாதையிலே செல்கிறதும், பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படாம, பெற்றவங்களுக்கு பயப்படாமல் வாழ்கிறதும், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற வாழ்க்கையும், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் யார் செய்றாங்க? இதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இத்தனை கண்ணீருக்கும், வேதனைக்கும், துன்பத்திற்கும், அவமானத்திற்கும், கொலைகளுக்கும், தற்கொலைகளுக்கும், விபத்துக்களுக்கும், ஆபத்துக்களுக்கும், பலவீனத்திற்கும் காரணம் சாத்தானா இருக்கிறான். யாரா இருக்காங்க? சாத்தான். அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன், அவன் நிர்மூலமாக்குறவன், அவன் பாழாக்குகிறவன், அவன் பொல்லாங்கன், அவன் பலவீனப்படுத்துகிறவன், நன்மையை கெடுக்கிறவன், அவன் அசுத்தன், அவன் பொய்யன், கலையை விதைக்கிறவன், நிர்வாணப்படுத்துகிறவன். கவனிக்கிறீங்களா? சாத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? முழுவதுமா டிஸ்ட்ராக்ஷன் பண்றது, முழுவதுமாய் அழிப்பது, முழுவதுமாய் நிர்மூலமாக்குவது. இதுதான் சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. அமதனே. ஆனால் நானும் யாரு? என் ஆண்டவர், என் இயேசு, என் இரட்சகர், என் உயிரினும் மேலானவர், உன்னதமானவர், ஜீவனின் அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி, மெய்யான வெளிச்சம், நல்ல மெய்ப்பர். சத்தமா சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நானோ அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் ரட்சிப்பின் அதிபதி, என் ரட்சகர், என் மெய்ப்பர், என் சகாயர், என் பரிகாரி, என் தேவன், என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், நன்மையை மாத்திரம் செய்கிறவர்,
இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானும் அப்படின்னு சொன்னா யார் அது சொல்லுங்க? யாருங்க? கர்த்தர், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரு பாருங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானோ அப்படின்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்குன்னா எவைகளுக்கு பாழா போனவைகளுக்கு, நிர்மூலமானவைகளுக்கு, பலவீனப்பட்டவைகளுக்கு, சுகம் இழந்தவைகளுக்கு, அவமானப்படுத்தப்பட்டவைகளுக்கு, ஒன்றும் இல்லாததற்கு, சத்தமா சொல்ல மாட்டேன், ஆமாம், அவைகளுக்கு, எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு, கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு, துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு, பலவீனத்தோடு வாழ்கிறவர்களுக்கு, போராட்டமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்னன்னா ஜீவன் கொடுக்கவும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவன் கொடுக்கும், ஜீவன் கொடுக்கும், உயிர் கொடுக்கவும். சத்தமா சொல்லுங்க, உயிர் கொடுக்கவும். எல்லாம் சொல்லுங்க, உயிர் கொடுக்கவும், உயிர் கொடுக்கவும். ஹல்லேலூயா. அந்த ஜீவனிலே அவருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணப்படும் ஆண்டவர் வந்தாரே தவிர வேற எதுவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க? நீங்க எத்தனை பேர் இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நான் போயிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிப்பேன். முதல் முறை அந்த கரும்பை அந்த கரும்பை என்ன பண்ணுவாங்க? மிஷின்குள்ளே விடுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க? மிஷினுக்குள்ளே விடுவாங்க. திரும்ப விடுவாங்க. எது வரையிலும் விடுவாங்க அந்த இதுவை, கரும்பை? சொல்லுங்க. ஒன்றுமே இருக்காது அதில். ஒன்று என்ன பண்ணாலும் அதில் சார் வரும். அது வரலும் புழிஞ்சி என்ன ஒன்றுமே இருக்கு. கடைசியில் தூக்கி போடும்போது என்ன இருக்கும்? அதுமாரி தான் அந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொருவரையும் விடுறதில்ல. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துன்பத்தை, எவ்வளோ முடியும் அவ்வளோ பாடுகளை, ஆமாவா இல்லையா? எவ்வளோ முடியும் அவ்வளோ கண்ணீரை, எந்த எக்ஸ்டென்ட், அதுதான். அதுக்கு மேலே ஒன்றே இல்லை. அது வரையிலும் ஒவ்வொருவர்களையும் நிர்மூலமாக்கி, பாழாக்கி, பலவீனப்படுத்தி, துன்பத்தை கொடுத்து, மரணத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, பாவத்தை கொடுத்து என்ன பண்றான்? ஒன்றுமில்லாதபடி செய்துக்கிறான். இப்படி ஒன்றும் இல்லாம அந்த சக்கையா இருக்கிற அந்த வாழ்க்கை இல்லை, சக்கையா இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுல ஜீவனை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார். அழிந்து போனது, நிர்மூலமாக்கப்பட்டதற்கு, ஒன்றுமில்லாததற்கு, பாழாக்கப்பட்டதற்கு, பிரயோஜனம் இல்லாததற்கு, உடைக்கப்பட்டதற்கு, வணைய முடியாததற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமா, ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறவரா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா ஸ்தோத்திரம், நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சரிங்களா? அந்த ஜீவன் என்னன்னா பரிபூர்ணப்பட, எல்லாம் சொல்லுங்க, அந்த ஜீவனில் கிருபையை கொடுக்கிறது, ரட்சிப்பு கொடுக்கிறது. சத்தம் கவனிங்க. ரட்சிப்பு கொடுக்கிறது, சுகத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறது, பலத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறது, பரிசுத்தத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறது, நன்மையை கொடுத்து பரிபூர்ணப்பட. சத்தமே வரலையே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு, இன்னைக்கு தேவனிடத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவரை ஏன் ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை ஏன் துதிக்கிறோம்? ஆண்டவரை ஏன் மகிமைப்படுத்துகிறோம்? என்ன காரணம் தெரியுமா? ஒன்றுமில்லாததிலே ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனிலே ஒரு பரிபூரணத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சமாதானம் என்கிற பரிபூரணம்,
சந்தோஷம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறவர். சத்தமாக சொல்லுங்களேன். ஆமேன். என்றைக்குமே நான் சொல்கிறேன் பாருங்க, என்றைக்குமே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்குறாருன்னா அதை பாதி மாத்திரம்லாம் கொடுக்க மாட்டார். பாதி மாத்திரம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஒரு பகுதியை மாத்திரம் கொடுக்க மாட்டார். அதை என்ன பண்ணார்? எப்பவுமே பரிபூரணமாக தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. கிருபையை கொடுக்குறாருன்னா எப்படி தான் கொடுப்பாரு? பரிபூரணமாக தான் கொடுப்பார். சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுக்குறாருன்னா எப்படி கொடுப்பாரு? பரிபூரணமாக தான் கொடுப்பார். பிசாசு முற்றிலுமாய் அழிக்கிறவன், தேவன் முற்றிலுமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஒரு எக்ஸ்டென்ஷன் போனால் தேவன் ஒரு எக்ஸ்டென்ட் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். நீ இப்படி தானே பண்ணுற, என் பிள்ளை இப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணுறேன். சத்தமாக ஹல்லேலூயா. நீ எல்லா சுகத்தையும் அழித்து ஒன்றையெல்லாம் பண்ணிட்டில்ல, நான் எல்லா சுகத்தையும் கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறேன். சத்தம் அல்ல. அதாவது ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அப்போ தான் ஆராதிக்க முடியும். ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும், அப்போ தான் ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். என் வாழ்க்கை, என் பிள்ளையின் வாழ்க்கை முழுவதுமாக கெடுத்துட்டு இல்லை, இதோ நான் அவங்களுக்கு வாழ்வை கொடுக்குறேன், அந்த வாழ்வை பரிபூர்ணப்படுத்துகிறேன். சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானத்தை கெடுத்துட்டு இல்லை, பலத்தை கெடுத்துட்டு இல்லை, நன்மையை கெடுத்துட்டு இல்லை, ஒன்றும் இல்லாமல் வாங்கிட்டு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சக்கையை போல இருக்காங்களே அவர்களுக்கு, சத்தமாக அவைகளுக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் அதற்காகத்தான் இருக்கிறார். என் தேவன் அதற்காகத்தான் இருக்கிறார். சத்தம். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிற தேவன் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. இன்னும் சத்தமா நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. பாருங்க, ஒவ்வொரு இந்த மூச்சு வருதுல, என் அடிக்கடி ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்வேன்னா, இந்த சுவாசம் பாருங்க, இந்த சுவாசத்தை விடுறல ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு சுவாசமும் உங்களால் தான் ஆண்டவரே. அந்த சுவாசம் முழுவதும் நன்மையினால் நிறைந்திருக்கிறது, அது உங்களால் தாண்டவரே. ஆமாம் தானே. அந்த சுவாசம் முழுவதும் சமாதானத்தினால இளைப்பாறுதலால் நிறைந்திருக்கிறது, அது உங்களால் தாண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமாம், என்னுடைய பாதைகள் எல்லாம் பாருங்கள். நம்ம சில நேரங்கள் அருமையான ஒரு பாடல்லாம் நிறைய பாடல் உண்டு, சரிங்களா? ஆமாம், திரும்பி பார்க்கிறேன் வந்து பாரு ஆண்டவரே. கண்ணீரோடு நான் என்ன பண்ணுறேன், உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவர். நீங்கள் அந்த பாதைகளெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். உங்களை பிசாசு நிர்மூலமாக்கினது, பலவீனப்படுத்தினது, அவமானப்படுத்தினது, உங்களுக்கு சோர்வடைய செய்தது, சரிங்களா? உங்களை துவண்டு போன செய்தது, பாவத்துக்குள்ளாக்கப்பட்ட அதெல்லாம் நினச்சி இப்போ நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. சில வேத வசனங்களை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாசிச்சிருப்பேன், இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் வாசிச்சிருப்பேன். அப்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் இருந்திருக்கும், அவமானம் இருந்திருக்கும், பலவீனம் இருந்திருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஐயோ ஆமாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, இவ்வளோ துன்பப்படுறேன்னு இருந்திருக்கும். ஆனால் இப்போ நான் வாசிக்கும் போது அதெல்லாம் மறைந்து போனதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்திருப்பீங்க, உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும். ஆமாம் தானேங்க? ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கூட அந்த இருக்கும். நான் யோசித்து பார்ப்பேன், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாதா என்று நினச்ச நாட்கள் உண்டு. இந்த பலன் எனக்கு கிடைக்காதா, இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதா என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு. இப்போ அதே தேவனுடைய வார்த்தையை திரும்பி வாசிக்கும்போது எனக்குள்ள என்ன இருக்குது தெரியுங்களா? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. காரணம் என்ன சொன்னால் அது நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இந்த தேவனுடைய வார்த்தை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? வேற எந்த வேலையும் இல்லை.
சாத்தானுடைய வேலை வேற ஒரு வேலையும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. உங்களை அழிக்கணும், நிர்மூலமாக்கணும், பாழாக்கணும், பாவத்துக்கு உட்படுத்தணும், பலவீனப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும். வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. கவனிக்கிறீங்களா? வேற எதுவுமே கிடையாது. வேற எதுக்குமே அவன் வரமாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நானும் சத்தமாச்சேன், நானும் இன்னும் சத்தமாச்சுறேன். அவனை போல இல்லை சத்தம். வேற ஒன்றுக்கு அவன் வரமாட்டான்ல. வேற எதுக்கு வரான் பிசாசு? வேற எதுக்கு வரான்? உங்களை முற்றிலுமா நிர்மூலமாக்கணும், வேற எதுக்கு. ஆனால் ஆண்டவரோ சொல்லுங்க, நிர்மூலமாக்கினதை திரும்ப கட்டவும், ஹல்லேலூயா, பாழானவைகளை சீர்படுத்தவும், ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போவாதீங்க, பலவீனப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தீட்டி நீர் என்னை உந்தன் பிள்ளையாகினீர். ஒன்றுமில்லையே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி. நல்ல கரங்களை தட்டியாமே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உங்கள் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திருப்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பையனிலே நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பையனை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. நல்ல கரங்களை நல்லா தட்டி உற்சாகமா ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே, மகிமைப்படுத்துவே.
ஹalleluya. எத்தனை பேர் இந்த இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது? சத்தமா ஹalleluya. ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, ஏசப்பா என் தேவன், என் கர்த்தர், என் ரட்சகர், என் சகாயர். ஒருவேளை அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா சொல்கிறேன் பாருங்க, அந்த நிர்மூலமாக்கப்பட்டது அப்படின்னு நிர்மூலமாக தான் இருந்திருக்கும். ஆமாம், பாழானது அப்படியே பாழானதாக இருக்கும். ஆமாம் தானே? பலவீனமானது அப்படியே பலவீனமாக தான் இருந்திருக்கும். வியாதி அப்படி தான் இருந்திருக்கும். பாவம் அப்படி தான் இருந்திருக்கும். சத்தமாக சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்ல. சத்தமாக கரங்களை உயர்த்தாமல். அவர் இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், அவர் இல்லைன்னு சொன்னால், ஆண்டவர் ஏசி என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் ஏசி என் வாழ்க்கையில் அப்படியே அந்த சக்கையை போல தான் இருந்திருப்பேன். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சக்கையை போல தான் இருந்திருப்பான். எனக்கு வாழ்வு கிடைத்திருக்காது, எனக்கு ஜீவன் உண்டாயிருக்காது, ஆண்டு எனக்கு பலன் இருந்திருக்காது. சத்தமாக சொல்லுங்கள், ஹalleluya. நீ தான்ப்பா. சத்தமாக சொல்லுங்க, நீ தான் ஆண்டவரே, நீர் தான். ஆமாம் தானே? உன் பிள்ளைகள் 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கிற வாழ்க்கையை கொடுத்துருக்கார் அவர் தானே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தமா ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் நீங்கள் வந்ததுனால தான் ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் இனியும் உன்னை செய்வார். இதோடு இல்லை, பரிபூரணப்படுத்துவார். சத்தம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அறக்குறையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரே கிடையாது என்றைக்குமே. சத்தமாக சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்வீங்க, நான் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், நான் பரிபூரணமாய் என் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நன்மைகளாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை கூட அவர் கொடுத்தது. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை அவர் வரலன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் இங்கே இருந்திருக்க மாட்டோம். தூக்கு போட்டு இறந்து செத்து போயிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டு இருப்போம். ஒருவேளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல மறித்து இருப்போம், வியாதியில் மறித்திருப்போம், அவமானத்தில் மறித்திருப்போம், கண்ணீரில் மறித்திருப்போம். ஜீவன் இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. எல்லாம் அவரால் தான். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. அந்தகாரமே வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவே. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. சுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தீரே. எல்லாராலும் நான் வல்லப்பட்டாலோ அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலோ அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. உயிருள்ள நாளெல்லாம்
போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அடி போதெல்லாம் ஸ்தோத்திராணிவான உங்கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கையோடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஆமென் ஆமென். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கையோடுவே. இயேசுராஜனே நல்லா ஆமென். திவ்ய கிருபையே பண்டு போல என்ன வாழ்வை செழிக்க வைத்திரே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. அல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லணும்? நீரோ எனக்கு ஜீவன் உண்டா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தீர் ஆண்டவர். நீங்க இல்லைன்னா இல்லை ஆண்டவர். நான் இசப்பா, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, என் சுகம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வாழ்வு இல்லை, எனக்கு நீதி இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு பரிசுத்தம் இல்லை, எனக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே. எனக்கு நித்திய ஜீவனில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நானும் சத்தமாக சொல்லுங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் தானே சாமி. சொல்லுங்க ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம். மார்க் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க. மார்க் 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே சாமி என்ன சொல்றேன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் வேணும், வேணால. நல்லா இருக்கிற சுகம் உள்ளவர்களுக்கு வைத்தியர் வேண்டியதில்லை. யாருக்கு தான் வைத்தியர் வேணும்? சுகம் இல்லாதவர்களுக்கு தான். நீதிமான்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, பாவிகளை தான் ஆண்டவர் சொல்றார். நான் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்து. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆமென் ஆமென். இவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீங்களா? இந்த உலகம் பாவிகளை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்காக தான் நான் வந்தேன். நான் அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கணும். பாவத்தோடுவே அவன் மறைத்து போனால், பாவத்தோடு வாழ்ந்து, பாவத்தோடு பிறந்து, பாவத்தோடு வாழ்ந்து, பாவத்தோடுவே மறித்து போயிட்டான் சொன்னா அவன் நித்திய ஜீவனை இழந்து போவானே. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்பட வந்தேன். கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். Praise the Lord. Hallelujah. நல்லா கவனிங்க. எல்லாரும் உன்னை என்ன பண்றாங்க? கைவிடப்பட்டவள்னு சொல்றாங்க. உன் தேசம் பாழான தேசம் என்று சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. நீ கைவிடப்பட்டுட்ட, நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற, நீ பாழாக்கப்பட்டு இருக்கிற. உன்னை எல்லாரும் என்னன்றாங்க? கைவிடப்பட்டவள் என்றும் பாழாக்கப்பட்ட தேசம் என்று சொல்கிறார்.
ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைக்கிறாரா? உன்னை நான் எப்படி தெரியுமா அழைக்கிறேன்? எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். நிறைய பேர் இந்த எப்சிபா பியூலா என்ற பெயரை நம்ம கேட்கிறோம். எப்சிபா என்று சொன்னால் கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். சாத்தான் உன்னை எப்படி தெரியுமா ஆகிட்டான்? கைவிடப்பட்ட நிலைமையில, ஒன்றுமில்லாத நிலைமையில பூஜ்யமா உன்னை என்ன பண்ண மாத்தினான். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை உனக்கு. ஆனால் ஆண்டு சொல், நான் உன் மேல பிரியமா இருந்து நான் உண்மையை என்ன பண்றேன்? பிரியமா இருக்கிறேன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். அதனால நீ கைவிடப்பட்டவன் பேர் கிடையாது, உனக்கு எப்சிபா என்று பெயர். சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை ஆண்டவர் உண்மைங்க, ஏசாமி உண்மை. அதனால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். இந்த நொடியில் இங்கே நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நொடியில் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். இந்த நொடியில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பாத்திரமாய், கனமான ஒரு பாத்திரமாய். இப்படிலாம் இல்லை. நான் இப்படிலாம் இல்லை. கொஞ்சம் காலங்களுக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஒன்று இல்லாமல் சிதைக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தோல்வி அடைந்து, எல்லாத்தையும் பிசாசு கொன்று திருடி அழித்துப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கைவிடப்பட்ட என்னை தேடி வந்தார். கைவிடப்பட்ட என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்ட என்னை தேடி வந்தார். நம்மையும் அப்படிதான் தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்தார். பலவீனத்திலிருந்து நம்மை தேடி வந்தார். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நம்மை தேடி வந்தார். நீங்களா தேடி போனீங்க? இல்லை, சொல்லுங்க, அவர் தான் என்னை தேடி வந்தார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வச்ச, நீர் தான் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். இயேசுவே, நீர் தான் என்னை தேடி வந்தார். வரத்து கூட எனக்கு சக்தி இல்லை ஆண்டவரே. அந்த அளவுக்கு நான் உடைக்கப்பட்டு, வேதனைப்படுத்து, அவமானப்படுத்த, நீ தாண்டவரை என்னை தேடி வந்தீர். நீ கைவிடப்பட்டவள் என்று அல்ல, நீ எப்சிபா என்று சொல்லி உன்னை அழைப்பதற்காக. ஹல்லேலூயா. உண்மையில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நீ யார்? எப்சிபா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நான் உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன். உன் தேசம் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை முழுவதும், நீ இருக்கிற இடம் முழுவதும் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? தேவனால் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பியூலா என்று சொன்னால் தேவனால் விரும்பப்பட்டது என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நீ வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில இருந்த அந்த நிலையில தான் சாத்தான் உன்னை கொண்டு வந்துட்டான். அந்த நிலைமைக்கு தான் பிசாசு உன்னை என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். ஆண்டவர் நான் பாரு, உன் அருகில் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் அருகில் நிற்கிறேன். இனி நீ கண்ணீர் விட போறதில்லை. இனி நீ பலவீனப்பட போறதில்லை. இனி நீ அவமானப்பட போறதில்லை. இனி நீ தோல்வி அடைய போறதில்லை. இனி நீ வியாதிப்பட போறதில்லை. இனி நீ துக்கப்பட போறதில்லை. இனி நீ அலைய போறதில்லை. இனி நீ பாவமாக்கப்பட போறதில்லை. எந்த இடத்துல சிதைக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நொறுக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல கண்ணீர் விட்டாயோ, எந்த இடத்துல பலவீனப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் போனாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நான் உண்மையின் பிரியமா இருக்கிறேன். நீ எப்சிபா. உன் தேசம் பாழாக்கப்பட்டதல்ல, உன் தேசம் கர்த்தரால் விரும்பப்பட்ட தேசமாய் பியூலா என்று சொல்லி நீ அழைக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கப்படும். கரங்களை உயர்த்தி, அதற்காகத்தான் உன்னை தேடி வந்து இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் தேடி வந்து இருக்கிறேன். உன்னை பிசாசு எவ்வளவு நொறுக்கினான் என்று எனக்கு தெரியும். உன் வேதனை எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும். ஆனால் தான் உன்னை தேடி வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரங்கள். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார், நீ எப்சிபா, நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன், நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விரும்பப்படத்தக்கதாய், உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாய் பியூலா என்று சொல்லப்படும். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். சத்தமா கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, நான் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. நல்ல ஆமென். இயேசுதா, இயேசுதா. வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, இயேசுதா. எல்லாரும் இயேசுதா, இயேசுதா. யாரும் இல்லை என்று அப்பா நான் எழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. இயேசுதா. எது காற்று வீசு நேரம் என் படகு மூழ்கோ நேரம், எது காற்று வீசு நேரம் என் படகு மூழ்கோ நேரம், நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே. இயேசுதா, 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 என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் எழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். இயேசுதா. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கவலைப்படாத அன்பு பிள்ளையை, கவலைப்படும். உன் கண்ணீர் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. நீ எதற்கெல்லாம் அழுகிறாய் அதற்கெல்லாம் பதில் உண்டு என்று சொன்னால், உன் கண்ணீரை ஆண்டவர் அற்பமா என்றதில் அதை துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறார். எதற்கெல்லாம் உன்னை பிசாசு அவமானப்படுத்தினானோ அதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார்.
உன்னை மேன்மைப்படுத்த போறார், உன்னை விடுதலை ஆக்க போறார், உன்னை உயர்த்த போறார். சோர்ந்து போவாது, எனக்கு யார் இல்லைன்னு சோர்ந்து போவாது. ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நீ அறியாதிருந்து உன்னை தேடி வந்த தெய்வம் அவர். கலங்காது, தைரியமா என் ஆண்டவர் இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஏசாமி இருக்கிறார், ஏசாமி இருக்கிறார். எனக்கு வாழ்வை கொடுக்க வந்தவர் அவர். அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வந்தவர் அவர். வாழ்வை கெடுக்க அல்ல, வாழ்வை சீர்குலைக்க அல்ல, வாழ்வை பாழாக்க அல்ல, வாழ்வை புதிதாக்கி கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க, உங்களை பார்த்து ஆச்சரியப்பட, அதிசயப்பட போறாங்க. ஓ, இப்படிப்பட்ட தெய்வம் உண்டா என்று சொல்லி உன் மூலமா தான் தெரிந்து கொள்ள போறாரு. இன்னும் உன்னை உயர்த்துவேன், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் உன்னை பலப்படுத்துவேன், இன்னும் உனக்கு சகாயம் பண்ணுவேன், இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறேன். நான் ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். சோர்ந்து போயிடாதீங்க. நான் நிற்கிறேன்னு சொன்னா ஒரு சாட்சி ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாழான ஸ்தலங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேர்தல் அடைய செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீ செய்ய போறீங்க, ஆண்டவர் நீ செய்ய போற, நீ மனுஷன் அல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, நீ மனுஷன் அல்ல ஏமாத்துறது, பொய் சொல்ல நீ ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவர். மனம் மாறுவதற்கு எல்லாம் வாயை தரது சொல்லுங்க. பொய் சொல்ல நீ மனுஷன் அல்ல ஆண்டவர். மனம் மாறுவதற்கு நீ மனுபுத்திரன் அல்ல ஆண்டவர். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ, நீ செய்வீர ஆண்டவரை. கரங்களை உயர்த்து சொல்லுங்க, நீ செய்வீர ஆண்டவர். வனாந்தரத்தை எப்படி தெரியுமா மாத்துறாராம்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். நிச்சயமா, நிச்சயமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நான் இங்கே பார்க்குறேன். ஒரு காலத்தில் வனாந்தரத்தை போல இருந்துச்சு. இங்கே சபையில் சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கை நான் பார்க்குறேன், வனாந்தரத்தை போல இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்குறேன், ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. அது வனாந்தரமா அல்ல, ஏதேன் தோட்டமா. யார் மாத்தந்த? ஆண்டவர் இயேசு அல்லவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா? ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். திருடன் அவனுடைய வேலை கொல்றது, அழிக்கிறது. ஆனால் ஏசாமி கொல்ல மாட்டார், அழிக்க மாட்டார், திருட மாட்டார். அழிந்து போன நெருக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட அவைகளுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அதன் அவந்தர வெளி, சரிங்களா, கர்த்தரின் தோட்டத்தை போலாக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிரும். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். இன்னும் சத்தமா இப்படிதான் இருப்பீங்க. அழகெல்லாம் போயிடும், அழகெல்லாம் போயிடும். வெக்கம் வாழ்க்கையில் வெக்கம் இருக்காது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கையில் கூட அவமானம் வெட்கம் வராது. இன்னைக்கு சொல்கிறேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அவமானம் இருந்ததுங்க, ஆனால் இன்னைக்கு அவமானம் இல்லை. காரணம் ஏசாமி. என் வாழ்க்கையில் கண்ணீர் இருந்தது, இன்னைக்கு கண்ணீர் இல்லை. என் வாழ்க்கையில் பாவம் இருந்தது, இன்னைக்கு பாவம் இல்லை. என் வாழ்க்கையில் பலம் இருந்து வியாதி இருந்தது, இன்னைக்கு எதுவுமே இல்லை. அவர் தான். ஹல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தமாய் என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், இன்னும் மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்து
இன்னும் சந்தோஷமா. நன்றி ஆண்டவரே. நான் நம்பும் மனிதர்கள் மாறிலாம் ஆண்டவரே, நீர் மாற மாட்டீர் ஆண்டவரே. சத்தமா கரங்களை நல்லா உயர்த்தி நல்லா சோத்திரம் பண்ண, நல்லா ஆமென் ஆண்டவரே. பாருங்க, கலாத்தியர் 1:4 வாசிங்க. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. பாருங்க, நமக்கு ஜீவன் உண்டாக, சொல்லுங்க, நமக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாரும் போல ஒன்றும் கிடையாது, அவர் வித்தியாசமானவர். ஆமென். எனக்கு ஜீவன் உண்டாகிறதுக்காக அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார். எத்தனை பேர் உண்மையா சொல்றேன்? ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் என்னை வாழ வச்சிட்டு இருக்குது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க, அவருடைய உயிரை எனக்கு கொடுத்தார். எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஜீவன் உண்டாக அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம இந்த இப்படி இங்க இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், நல்லா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பொல்லாத பிரபஞ்சம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அதிலிருந்து எல்லாம் நம்ம எல்லாரையும் விடுதலையாக்கும்படி நமக்கு ஜீவன் உண்டாகி அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்காக அவரே ஒப்பு கொடுத்தார். அவரே ஒப்பு கொடுத்துட்டார். என் பிள்ளை எதுவும் பண்ணாத, என் பிள்ளை எதை பண்ணதெல்லாம் போதும், என் பிள்ளையை நிர்மூலமாக்கி ஒன்றுமில்லாமல் பாழாக்கி அப்படியே சக்கையா போட்டதெல்லாம் போதும். என் பிள்ளைகளுக்காக நான் எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் காரி உமிழப்பட்டார், எனக்காக பலவீனப்பட்டார், எனக்காய் அவமானப்படுத்தப்பட்டார், எனக்காய் ரத்தம் சிந்தினார், எனக்காய் பாடுகளை அனுப்பித்தார். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தாராம். என்னை விடுதலையாக்கியே ஆகணும் ஆண்டவருக்கு. அதனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு பெரிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார். நல்லா கவனிங்க, கவனிங்க. சும்மா வந்து இல்லை, இந்த ஜீவன் சும்மா வரல. இந்த ஜீவனிலே அவர் கொடுக்கிற நன்மைகள் பரிபூர்ணப்படுகிறது, சும்மா வரல. அதற்கு அவர் ஒரு விலை கிரயத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க, அதற்கு ஒரு விலை கிரயத்தை ஆண்டவர் கொடுத்தார். தண்ணி ஜீவ பலியாக, பாவம் போக்குற பலியாக, அவமானப்படுவதற்காக, பாவமாக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தான் இந்த நல்வாழ்வு உங்களுக்கு எனக்கும் கிடைத்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பை எப்போதுமே நம்ம நினைக்கணும். அந்த அன்பை நம்ம எப்போதுமே துதித்து ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு எப்பவுமே கேட்கறதில்ல. சில நேரங்களில் சபை பிள்ளைகளுக்காக கேட்பேன். எப்பவுமே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவரே, திருடன் திருடி கொன்று அழித்ததை ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியா இந்த நிமிஷம் வரையிலும் நடத்திட்டு இருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுதான் என் மூச்சு, இதுதான் இந்த மூச்சாய், இதுதான் என் ஆண்டவரை துதிக்கிற துதியா என் வாழ்க்கையில் இருக்கும். எல்லாமே திரும்பி பார்ப்பேன், அப்படி திரும்பி பார்ப்பேன். இதெல்லாம் யார்? என்னை சுற்றி எல்லாமே பாழாக இருந்தது, என்னை சுற்றி எல்லாமே ஒன்றும் இல்லாத இருந்தது, வறட்சியாக இருந்தது, வனாந்திரமாக இருந்தது, அவாந்திர வழியாக இருந்தது. இப்போ எல்லாமே ஏதேனை போல இருக்கிறது, கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கிறது. துதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் நீர் ஆண்டவரே எனக்காய் உண்மையே ஒப்பு கொடுத்து ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அதற்கு தான் ஆராதனை, வேற எதற்கும் இல்லை ஆராதனை. அதற்காகத்தான் துதி, அதற்காகத்தான் இந்த கர்த்தருடைய நாள், அதற்காகத்தான் நீங்கள் ஆண்டவரை வந்து துதித்து மகிமைப்படுத்தணும்னு சொல்லி இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கண்ண முடி ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்லா நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி, யாரும் அங்கங்க பார்க்காதீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஸ்தோத்திரங்கள நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி
யாரும் இல்லை நினைக்காத தேவ பிள்ளையை யாரும் இல்லை நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். உன் கண்ணீரெல்லாம் மாறுவதற்காகத்தான் உன்னை தேடி வந்தார். உன் பாவத்தெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், உன் வியாதியெல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு யாரோ நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு மகிமைகளை ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு நொடியும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம். உன் கடைசி சொட்டு கண்ணீர் அழறப்ப அந்த கடைசி சொட்டு கண்ணீருக்கு கூட கர்த்தர் உனக்கு பதில கொடுக்கிற தேவனாயிருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரம். உங்க கரத்தை மேல நீட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்டேன் ஆண்டவரே, அருவருக்கப்பட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் தலையை நிமிர பண்ணினவரே, சத்துருக்கு முன்பா எனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரம்பி 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 வழியும்படி செய்ய போகிறவரே, செய்து கொண்டு இருக்கிறவரே. எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி விடாதீங்க ஆண்டவரை, விடாதீங்க. வாலிப தம்பி கரங்களை நல்லா உயர்த்தி கண்ணை மூடி என்ன நீ ஆசீர்வதிக்கணும். எல்லாம் கண்ணை முடிக்க, யாரும் அங்கங்க பார்க்காது. கர்த்தர் அருகே பேசுற நேரம். யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. இப்படியே நான் செத்து போயிடுவேனா? இப்படியே நான் அழிஞ்சு போயிடுவேனா? இதுதான் என் வாழ்க்கையா? இந்த வனாந்தரம் தானா? இந்த அவந்தார் வழி தானா? ஆண்டவர் என்னோடு பேசுறான். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கைவிடப்பட்டுட்டேனா? எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பாழாக்கப்பட்டு கிடக்கிறேனே? ஆண்டவர் சொல்ற, நீ எப்சிபா என்று அழைக்கிற கர்த்தர் உன்னை எப்சிபா, அவர் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுகிறாய். எப்சிபா. கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கும். மீளா என்று சொன்னால் தேவன் விரும்புகிற ஒரு தேசமா உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கரங்களை மாத்திர உயர்த்தி ஆண்டவருடைய சமயத்தில் கரங்களை நல்லா உயர்த்தி, போது ஆண்டவரே, இன்னும் நல்ல வார்த்தை போதும் ஆண்டவரே, இந்த அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி, கரங்களை உயர்த்திங்க, கரங்களை உயர்த்தி. யாரும் சோர்ந்து போவாத. கரவுல பார்த்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவே. எல்லா வாலிப தம்பி ஆண்டவர்கிட்ட நல்ல கரங்களை வச்சு, ஜீசஸ் நன்றி 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 ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் அவர் மரித்தார் தெரியுமா? அதனால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. நம்மை பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலை ஆக்கும்படிக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி சொல்றாங்க. கண்ணீரை துடைத்துக் கொள்கிறேன் ஆண்டவர். உன் பாதத்தில் விழுந்து கடந்து போகிறேன் ஆண்டவர். நன்மை மாத்திரம் எனக்கு செய்வீர் ஆண்டவர். சத்துரு எதையெல்லாம் ஆண்டவரை என் வாழ்க்கையை கெடுத்தார், எதையெல்லாம் இருளாக்கினானோ, அந்தகாரமாக்கினானோ, அதையெல்லாம் திரும்ப எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க போகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்துல விழுந்தேனோ, எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டேனோ, எந்த இடத்துல கசக்கி ஒன்றில்லாமல் சக்கையாய் போடப்பட்டேனோ, அதே இடத்திலிருந்து என்னை உயிர்ப்பித்து ரிகா ரதானமா சந்த ரதலியா கரதோனமா ஆயிரம் ஆயிரம் கண்கள் என்னை பார்த்து அதிசயிக்கும்படியா
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அப்படியாய் நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடாதிருக்கிற நல்ல கர்த்தர் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இதோ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த 4வது வாரத்தின் இந்த உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் கிருபை இரக்கம் பாராட்டினீரே தகப்பனே. அப்பா உமக்குடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசில் நித்திய பேரன் உண்டு தகப்பனே. 1000 நாளை பார்க்கலும் ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் வருகிற ஒரு நாள் எங்களுக்கு மேன்மை தகப்பனே. இந்த நாளில் அப்படிப்பட்ட மேன்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தீரே தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வானம் பூமி ஒளிந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அதை பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன திருடன் ஆண்டவரே திருடினான தகப்பனே, அது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் ஆண்டவரே சியோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே பாலான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்து ஆண்டவரே, இதோ ஆண்டவரே வனாந்தரத்தை ஏதோன் தோட்டத்தை போலவும் அவாந்தர வெளியே ஆண்டவரே கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்கி ஆண்டவரே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆண்டவரே துதியின் சத்தம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே பியூலா என்று எப்சிவா என்று அழைக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தேறுதல் அடைய செய்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உமக்குடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அப்பா அந்த ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தின உடைய வார்த்தைக்காக உமக்குடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் 4 திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே தகப்பனே. வருகிற ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுமியும் எளிமையுமான எங்கள் மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரே சுகமாய் கொண்டு வந்த தேவன் திரும்ப ஆண்டவரே பத்திரமா சுகமாய் அழைத்து செல்லப்படும் உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதி இருக்கிற ஆராதனையில கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமை மகிமை இறங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிற எங்கள் சூனுள்ள நல்ல பிதாவே.